அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், நாம் லுகத்துல் அரபியாவுடைய 44வது கிளாஸில் கால் எடுத்து வச்சுருக்குறோம் அல்லாஹுடைய அருளால். இதில் நம்ம முதல் புக்கை கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணுற நிலையில் இருக்கிறோம். 19வது பாடத்துடைய 2வது பாகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் 19th லெசனுடைய ஸ்டார்டிங் என்ன, அது முழுக்க எதை பற்றி, எண்ணிக்கையை பற்றி தரப்பட்டிருக்குது. சரிங்களா, 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணிக்கைக்கான அந்த ப்ரொசீஜர், எப்படி ஒரு வாக்கியத்தில் எண்ணிக்கையை பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2 எண்ணிக்கை, அதாவது வாஹிதுன் இஸ்னானி, இது 2 மட்டும் எப்போதுமே எதாய் பயன்படுத்த முடியாது, முதாஃபாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3லேருந்து 10 வரைக்கும் உள்ளதை நம்ம முதாஃப் மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை முதாஃப் இலைஹியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி நாம் அந்த 19வது லெசனுடைய தம்ரீனை பார்க்க போகிறோம். ஒரே ஒரு தம்ரீன் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ அடுத்தடுத்து தம்ரீன் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த செஷனில் பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது தான் அந்த பேஜ், தம்ரீனுடைய பேஜ். 19வது லெசனுடைய தம்ரீனுடைய பேஜ் இது தான். 3வது தம்ரீன் பாருங்கள். இல்லை, ஹெட்டிங் வாசிக்கிறேன். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி முஸ்தாமிலல் அததல் மதுகூர பைனல் கௌசைனி. அதாவது முஸ்தாமிலன் அப்படின்னா அதை கொடுக்கப்பட்ட, அதாவது பின்வரும் வினாக்களுக்கு நீ விடையளி. எப்படி விடையளிக்கணுமா? கொடுக்கப்பட்ட, அதாவது எதை நீ பயன்படுத்தணும்னா, அந்த சொல்லப்பட்ட அததுன்னா நம்பர், அந்த சொல்லப்பட்ட எண்ணை நீ பயன்படுத்தணும். எதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்க அந்த எண்ணை? பைனல் கௌசைனி அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற அந்த எண்ணை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு நீ விடையளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், ஒவ்வொரு கேள்விக்கும் நேராக ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஸோ இந்த நம்பர் நமக்கு தெரியும், 1 to 10 நம்பர் நமக்கு தெரியும். அந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே, அந்த நம்பரை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு மிசாலும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிசால் கம் கிதாபன் இந்தக, உன்னிடத்தில் எத்தனை புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஹவு மெனி புக்ஸ் யூ ஹாவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ப்ராக்கெட்டில் 3 கொடுத்துருக்கு. அப்போ என்ன சொல்லணும் பதில்? என்னிடத்தில் 3 புத்தகம் இருக்குது, என்னிடத்தில் 3 புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சொல்லலாமா? இந்தி சலாசத்து குத்துபின், என்னிடத்தில் 3 புத்தகங்கள் இருக்கிறது. 3க்கு சலாசத்துன், அப்படி தானே? அப்போ இதை இங்கே முதாஃபா பயன்படுத்தணும்னா சலாசத்து அப்படின்னு தான் போடணும். அடுத்து வர்றது முதாஃப் இலைஹி. ஸோ குத்துபின். ரைட்டாமா? புரியுதா? இந்தி அப்படிங்கிறது ஜர்ஃபு முதாஃப் இலைஹி ஷிப்ஹு ஜும்லா ஹபராக வந்திருக்கு, ஹபர் முக்கத்தம். சலாசத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅக்கர், வஹுவ முதாஃப். குத்துபின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ஸோ தர்கீப் சரியாக வைக்க தெரியுதா? ரைட். இப்போ இதே போல் தான் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். கம் அஹன் லக்க யா ஹாமிது, ஹாமிதே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாமிதை பார்த்து தான் கேட்குறாங்க. ஸோ லக்க போடுறது தான் கரெக்டாக வரும். கரெக்டாக? ஓகே. இப்போ ஆன்சர் என்ன கொடுக்கணும்? நம்ம ப்ராக்கெட்டில் 5ன்னு இருக்குது. அப்போ ஹாமித் என்ன ஆன்சர் பண்ணணும்? எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லணும். சொல்லலாமா? பாருங்கள். லி ஹம்சத்து இஹ்வத்தின், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். லி ஹம்சத்து இஹ்வத்தின், அஹுனுடைய பன்மை இஹ்வத்துன். ஆமாம் தானே? ஸோ இஹ்வத்தின், ஏன் அது முதாஃப் இலைஹியாக இருக்குது. தர்கீப் எல்லாமே சேம் தாம்மா. சரியா? மோஸ்ட்லி முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ 2வது கேள்வி பாருங்கள். கம் அம்மன்
லக்கி யா லைலா, ஏன்னா லைலாவை பார்த்து கேட்குறாங்க, அப்போ லக்கின்னு போடுறது தான் கரெக்டாக வரும். கம் அம்மன் லக்கி யா லைலா, லைலாவே உனக்கு எத்தனை பெரியப்பாக்கள் இருக்கிறார்கள், உனக்கு எத்தனை பெரியப்பா மொத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உம்முன்னா தாய், அம்முன் அப்படின்னா பெரியப்பா, அதாவது ஃபாதர்ஸ் பிரதர். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், லைலாவை பற்றி கேட்குறாங்க. லைலா என்ன சொல்லணும், ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு, 4. அப்போ எனக்கு 4 பெரியப்பா அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்கிறது, லி அர்பாத்து அவ்மாமின், அம்முன் அப்படிங்கிறதுக்கான பன்மை அவ்மாமுன் பார்த்தோமா. ஸோ அப்போ அர்பாத்து அவ்மாமின். ரைட்டா? எனக்கு 4 பெரியப்பாக்கள் இருக்கிறார்கள். சரியாம்மா? இப்போது 3rd கொஷின் பாருங்கள். கம் என்ன கொடுத்துருக்காங்க, கம் இபுனன் எத்தனை மகன்கள், லக யா ஷெய்ஹு அறிஞரே உங்களுக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு, 6. 6க்கு என்ன, சித்தத்துன். அப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும், லீ சித்தத்து அபுனா இன், லீ சித்தத்து அபுனா இன். சரியா? இபுனுன் அபுனாவுன் அதானே பன்மை. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு இஸ்முக்கான பன்மை என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்தணும். சரியா? ரீகால் பண்ணுங்கள். ஓகேங்களா? கம் இபுனன் லக யா ஷெய்ஹு, ஷெய்ஹுவே உங்களுக்கு எத்தனை மகன், லீ சித்தத்து அபுனா இன் எனக்கு 6 மகன்கள் இருக்கிறார்கள். ரைட்டா? லீங்கிறது ஷிபுஹு ஜும்லா, ஜாரு மஜ்ரூரு, ஹபரு முகத்தம். சித்தத்து அப்படிங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், அபுனா இன் அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி. சரியாம்மா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த கேள்வியை பாருங்கள். கம் சுவாலன் ஃபி ஹாதத் தர்சி. சரிங்களா? சுவாலன்னா கேள்வி. ரைட்டா? எத்தனை கேள்வி இந்த தர்சுனா பாடம் நம்மளுக்கு தெரியும், எத்தனை கேள்வி இந்த பாடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? கம் சுவாலன் ஃபி ஹாதத் தர்சி, எத்தனை கேள்விகள் இந்த பாடத்தில், இந்த லெசனில் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களா, அப்போ 8ன்னு சொல்லணும். 8 கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். ஃபி ஹாதத் தர்சி இந்த பாடத்தில் சமானியத்து அஸ்இலத்தின். சரிங்களா? சுவாலுன் அப்படின்னா கேள்வி, கேள்வி அப்படிங்கிற அந்த இஸ்முக்கான பன்மை அஸ்இலத்துன். சரிங்களா? இது நீங்கள் குரானில் கூட நிறைய இடத்துல பார்க்கலாம். ரைட்டா? அஸ்இலத்துன். ஓகேவா? இது சில துவாக்களில் கூட வரும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அப்படின்னு வரும். ஸோ அதுதான் அஸ்இலத்துன். ஸோ அப்போ இது முதாஃப் இலைஹியாக மாறும்போது அஸ்இலத்தின்னு மாறிடும். கரெக்டாக? ஓகே. இப்போ ஆன்சர் எப்படி வரும், ஃபி ஹாதிஹி தர்சி சமானியத்து அஸ்இலத்தின், இந்த பாடத்தில் 8 கேள்விகள் இருக்கிறது. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த கேள்வியை பாருங்கள். கம் ராக்கிபன் ஃபில் ஹாஃபிலத்தி. ஹாஃபிலத்துன் அப்படின்னா பஸ்ஸு, பேருந்து அப்படின்னு சொன்னேன். ராக்கிபுன் அப்படின்னா பேசஞ்சர், அதாவது பயணம் செய்கிறவங்க, அந்த பஸ்ஸில் பயணம் செய்கிற பேசஞ்சர், பயனாளிகள். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த பஸ்ஸில் எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கு, 9ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 9 பயனாளிகள் இருக்கிறார்கள் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லலாமா? பாருங்கள், திசு அத்து 9க்கு வந்து திசு அத்துன். அப்போ இங்கே எப்படி யூஸ் பண்ணணும், திசு அத்து ருக்காபின் ஃபில் ஹாஃபிலத்தி, திசு அத்து ருக்காபின் ஃபில் ஹாஃபிலத்தி, 8 பயனாளிகள் இந்த பேருந்தில் இருக்கிறார்கள், 8 பயனாளிகள் பேருந்தில் இருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ திசு அத்து அப்படிங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், ருக்காபின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, ஃபில் ஹாஃபிலத்தி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர், ஷிபு ஜும்லா, ஹபர். இது நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டு கூட பேசலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த பஸ்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், பஸ்ஸில் மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது பஸ்ஸில் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதை மாற்றி கூட நம்ம சொல்லலாம். ஃபில் ஹாஃபிலதி திசாத்து ருக்காபின் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அப்போ முபுத்ததா பின்னாடியும் ஹபர் முன்னாடியும் வந்துடும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு தர்கீபு எப்படி சொல்லணும்? முபுத்ததா முஅக்கர்னோ ஹபர் முக்கத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டுரும். சரியாம்மா? புரியுதா? இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். கம் ரியாலன் ஃபி ஜெய்புக்கு அப்படின்னா உன்னுடைய பாக்கெட்டில், ஜெய்புன் அப்படின்னா பாக்கெட்டு. சரிங்களா? உன்னுடைய ஜோப்பில் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதிலிருந்து வந்த வார்த்தை தான் இது. என்ன கேட்குறாங்க? எத்தனை ரியால் உன்னோட பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சரை பாருங்கள். ஃபி ஜைபி என்னுடைய பாக்கெட்டில் ஃபி ஜைபின்னு வந்துருச்சு. சேர்த்துருக்குறாங்க. ஸோ என்னுடைய பாக்கெட்டில் ப்ராக்கெட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 ரியால் இருக்குன்னு சொல்லணும். சபுஅத்து ரியாலாத்தின். சரிங்களா? என்னுடைய பாக்கெட்டில் 7 ரியால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபி ஜைபி, ஃபீங்கிறது ஜாரு, ஜைபியில் ஜைபுங்கிறது மஜ்ரூரு வஹுவ முதாஃப், யாங்கிறது முத்தகல்லிமுடைய யா முதாஃப் இலைஹி. ரைட்டா? இந்த ஃபி ஜைபு அப்படிங்கிறது தான் ஹபர் முக்கத்தமானா. சரியா? அப்போ சபுஅத்து அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர், ரியாலாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? ஓகே. இப்போது லாஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ப்ராக்கெட்டில் அதுக்கு ஆன்சராக தர்றதுக்கு 10ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை பாருங்கள். கம் சமனு ஹாதல் கிதாபு, அதாவது இந்த புத்தகம் என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க. சமனுன் அப்படின்னு என்னென்னு சொன்னேன்? புத்தகம்னு சொன்னேன். கரெக்டாக? சாரி, சமனு அப்படின்னா என்னென்னு சொன்னால் விலை, காஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த சமனுவை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது மட்டும் ஏன் மன்சூபா வரலை? கம்முக்கு அப்புறம் வர அந்த தமீஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னோம்? மன்சூபா இருக்கணும், நசபு பெற்று வந்திருக்கணும், ஒருமையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இது ஒருமையில் தான் இருக்குது. ஆனால் நசபு பெற்றோ மன்சூபாவோ வரலை. ஏன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த தமீஸ் ஒரு கவுண்டிங் தமீஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால. சரியாம்மா? கம் சமனு ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் என்ன விலை? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். 10 ரியால் அப்படின்னு சொல்லலாமா? ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் அஷரத்து ரியாலாத்தின், 10 ரியால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த புத்தகம் 10 ரியால்கள் ஆகும். ஹாதல் கிதாபு, திஸ் புக் இஸ் ஆஃப் 10 ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாதல் கிதாபு, ஹாதாங்கிறது முபுத்ததா, அல் கிதாபுங்கிறது பதில், அஷரத்து அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், ரியாலாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹியாக வந்திருக்குது. சரிங்களாம்மா? ஸோ இப்போ இதுதான் இந்த எக்ஸசைஸு. புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம இந்த நம்பர்ஸை எப்படி ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இந்த எக்ஸசைஸில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து 4வது எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். உக்குத்துப், நீ எழுது. எதை? உக்குத்துபில் அதாத, எண்களை நீ எழுது. அததுன் அப்படின்னா எண், நம்பர், அதோடைய பன்மை தான் ஆதாதுன். சரியா? எண்களை நீ எழுது. எந்த எண்ணிலிருந்து எந்த எண் வரைக்கும்? மின் 3 இலா 10 அப்படின்னு 3லிருந்து 10 வரை உள்ள எண்களை நீ எழுது. எது கூட எழுதணும் அதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வஜியாலு, இன்னும் நீ அதை ஆக்கு. குல்லன் மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி மௌதூதன் லஹா, அதற்கு எண்களை கொடுத்து, கலிமாக்கு, அந்த கலிமா ஒவ்வொரு வார்த்தை, கலிமானா ஒன்றும் இல்லை, வார்த்தை, அந்த ஒவ்வொரு வார்த்தையோடையும் இந்த எண்களை சேர்த்து நாம் அதை எழுதி காட்டணும். சரியா? எழுதி காட்டுவோமா? அதாவது கீழே நிறைய கலிமா கொடுத்துருக்காங்களா, இந்த கலிமாவோட நீங்கள் எண்களை சேர்த்து எழுத போகிறீங்க. அதுவும் அந்த எண்கள் 3 to 10க்குள்ளே தான் இருக்கணும். 1, 2 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன வேர்டு கொடுத்துருக்கு? கிதாபுன். அப்போ இது கூட 3ங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதுவோமா? எப்படி எழுதுறது? சலாசத்து குத்துபின். ரைட்டா? சலாசத்து குத்துபின், அதாவது முதாஃப் இலைஹி பேட்டர்னில் எழுதணும். ரைட்டா? இப்போ அடுத்து கலமுன், இதுக்கு 4ங்கிற நம்பரை சேர்த்துக்கலாமா? எப்படி எழுதுறது அப்போனா? அர்பாத்து அக்குலாமின், அர்பாத்து அக்குலாமின். ரைட்டா? ஓகே.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 பேனாக்கள். அடுத்து தாஜிருன் வியாபாரி, 5 வியாபாரிகள்னு எழுதணும். எப்படி எழுதலாம்? ஹம்சத்து துஜாரின், ஹம்சத்து துஜாரின். ரைட்டா? நெக்ஸ்ட் ரஜுலுன் அப்படின்னா மனிதன். என்ன செய்யணும்? 6 மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும். சித்தத்து ரிஜாலின், 6 மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்படின்னு சொல்லணும், 6 மனிதர்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். தாலிபுன் மாணவன், 7 மாணவர்கள் அப்படின்னு அதை மாற்றணும். எப்படி எழுதலாம்? சபத்து துல்லாபின், 7 மாணவர்கள். ரைட்டா? அடுத்து ரியாலுன் 8 ரியால்கள் அப்படின்னு மாற்றலாம். எப்படி மாற்றுறது? சமானியத்து ரியாலாத்தின், சமானியத்து ரியாலாத்தின். முதாஃபிலைக்கான கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், அதை நினைவுபடுத்தி எழுதணும். சரியா? அடுத்து பாருங்கள். கிர்ஷுன், கிர்ஷுன் அப்படின்னா காயின்ஸ், நாணயங்கள். இது எப்படி மாற்றணும்? இப்போ என்ன சொல்லணும்? நம்ம 8 முடிச்சாச்சா? 9 காயின்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? திஸ்ஆத்து குரூஷின், திஸ்ஆத்து குரூஷின், 9 காயின்கள். ரைட், நாணயங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு அஹுன், அஹுன் அப்படின்னா சகோதரன். என்ன சொல்லணும்? 10 சகோதரர் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி சொல்கிறது? அஷரத்து இஹ்வானின், அஷரத்து 10 சகோதரர்கள். ரைட்டா? லாஸ்ட் வேர்டு இப்னுன். இதுக்கு மறுபடியும் 3 கொடுத்துருவோமா? 3 மகன்கள். எப்படி சொல்கிறது? சலாசத்து அப்னாஇன், 3 மகன்கள். ரைட்டாம்மா? புரியுதா? அதாவது ஒரு எண்ணை உங்களை பயன்படுத்துறதுக்கு சொன்னால் எப்படி நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ரைட்டா? ஓகே, ஒரு ப்ராக்டிஸு. ஓகே, இப்போ லாஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்த லெசனுடைய லாஸ்ட் பேஜு நியூ வேர்ட்ஸ். அல் கலிமாத்துல் ஜதீதத்து, நியூ வேர்ட்ஸ். அது மட்டும்தான் அதை பார்த்துட்டோன்னா இந்த எக்ஸசைஸ், அதாவது இந்த லெசனே முடிஞ்சிருச்சு. 19வது லெசன் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று அஸ்ஸமனு அப்படின்னா என்னென்னு சொன்னோம்? விலை, காஸ்ட். சரியா? நிஸ்ஃபுன் அப்படின்னா சீப், ரொம்ப மலிவானது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் யௌமு அப்படின்னா நாள், அதோடைய ஜம்மு பார்த்திங்கன்னா ஐயாமுன், நாட்கள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அர் ரியாலு, ரியால், அதோடைய ஜம்மு பார்த்திங்கன்னா ரியாலாத்துன், ரியால்கள். நெக்ஸ்ட்டு அல் கிர்ஷு, காயின், நாணயம், அதோடைய ஜம்மு குரூஷுன். சரிங்களா? நாணயங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் ஹாஃபிலத்து அப்படின்னா பேருந்து, அதோடைய ஜம்மு ஹாஃபிலாத்துன், பேருந்துகள். நெக்ஸ்ட்டு ராக்கிபுன் அப்படின்னா பயனாளிகள், பேசஞ்சர், அதோடைய ஜம்மு ருக்காபுன், பயனாளிகள். சரிங்களா? ப்ளூரல் ஃபார்ம். அதாவது இது எல்லாமே ஜம்மு பன்மை தான், இருமை பன்மை இல்லை, எல்லாமே ஜம்மு பன்மை. ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அஸ்ஸுவாலு அப்படின்னா கேள்வி, அதோடைய ஜம்மு அஸ்இலத்துன், கேள்விகள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கதீமுன் அப்படின்னா பழையது, பழசு, அதோடைய பன்மை பார்த்திங்கன்னா குதாமா. சரிங்களா? கதீமுன் அப்படின்னா பழையது, அதோடைய ஜம்மு குதாமா. சரிங்களா? பழையவைகள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் குதாமாவை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் பலது அப்படின்னா ஊர், ஜம்மு பார்த்திங்கன்னா பிலாதுன், ஊர்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அல் ஜைபு அப்படின்னா பாக்கெட். சரிங்களா? ஜுயூபுன் அப்படின்னா பாக்கெட்டுக்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஊருப்பா அப்படின்னா ஐரோப், யூரோப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அல்மானியா அப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொரு ஊர் பேர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஜெர்மனி, அல்மானியானா ஜெர்மனி. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபரன்ஸா அப்படின்னா ஃப்ரான்ஸு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். யூகுஸ்லாவியா அப்படின்னா யுகஸ்லோவியா. இது பழைய எடிஷனில் இருக்கும் இந்த வார்த்தை. அதே இடத்துல புது எடிஷனில் பார்த்திங்கன்னா அல் யூனானி, அதாவது அல் யூனானு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அல் யூனானு அப்படின்னா
கிரீஸ் லேண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? கிரீஸ் லேண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், முஹ்தலிஃபத்துன் அப்படின்னா டிஃப்ரெண்ட். சரிங்களா? அந்த ஆசிரியர் கூட கேட்பாங்களா, ஒரே ஊர்லேருந்து வந்திருக்காங்களா, இல்லை வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அந்த வார்த்தை தான் இது. முஹ்தலிஃபத்துன், வெவ்வேறு, டிஃபரண்ட் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் ஒன் பாருங்கள், மாலேசியா, அது வந்து மலேசியா. ஓகேவா? புரிஞ்சிச்சா இது? ஸோ இவ்வளோ தான் 19th லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 20வது பாடம். 20th லெசனும் சேம் எண்ணிக்கையை பற்றி தான் இருக்கும். ஆனால் வந்து பெண்பாலுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், ஒரு எண்ணிக்கை வரும், அதுக்கப்புறம் மாணவர்கள், அதாவது ஆண்பாலுக்கு பார்த்தோம், 2 மாணவர்கள் 3 மாணவர்கள் அப்படின்னு ஆண்பாலுக்கு பார்த்தோம். சேம் இப்போது அதே 20th லெசன் பார்த்திங்கன்னா 20வது பாடம் அப்படியே பெண்பாலுக்கு உரியது. 2 பெண்கள் பேசிக்கிற மாதிரி வரும் பாருங்கள். அந்த கான்வர்சேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல அந்த சர்ஃப், ஒரு இஸ்மை எப்படி சர்ஃபு பண்ணுறதுன்னு. முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன. அதே பெண்பாலாக இருந்தால் முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமா. ஸோ சேம் அதே தான் இப்போ இங்கே பெண்பாலுக்கு எப்படி அந்த ஜம்மு பன்மையை பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை இருமை பன்மை எப்படி பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க பெண்பாலுக்கு அப்படிங்கிறத தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், லைலாக்கும் சல்மாக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. என்ன பேசிக்கிறாங்க, எப்படி பேசிக்கிறாங்க, அந்த எண்ணிக்கையை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைலா கேட்குறாங்க, யா சல்மா, சல்மாவே. இந்த சல்மாங்கிறது ஒரு அலிஃப் மக்சூராவான எழுத்து வார்த்தை. சரியா? யா சல்மா, சல்மாவே. ஃபி ஃபசிலி கீ, ஏன்னா இது எல்லாமே பெண்பாலை பார்த்து தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் கீ தான் போட்டு பேச போகிறோம். ஃபி ஃபசிலிக்கி, உன்னுடைய வகுப்பறையில். யார்? தாலிபாத்துன். தாலிபுன் அப்படின்னா மாணவன். அப்போ தாலிபத்துன் அப்படின்னா மாணவி. அதோடைய ஜம்மு பன்மை என்ன? தாலிபத்துன், தாலிபத்தானி, தாலிபாத்துன். வந்துருச்சா? மாணவிகள். மினசீனி வல் யாபானி, ஜப்பானிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த மாணவிகள் உன்னுடைய வகுப்பறையில் இருக்கிறாங்களா, உன் கிளாஸில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சல்மா என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். என்ன? ஆமாம், ஃபி ஃபசிலினா, என்னுடைய வகுப்பறையில் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேருங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். ஹம்சு தாலிபாத்தின் மினசீனி வ அர்பஉ தாலிபாத்தின் மினல் யாபானி. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த 19வது லெசனில் 4 மாணவர்கள் அப்படின்னு இருக்கும்போது எப்படி அதை சொன்னோம்? 5 மாணவர்கள் 4 மாணவர்கள்னு சொல்லும்போது ஹம்சத்து தாலி துல்லாபின் சொன்னோமா. ஹம்சத்து துல்லாபின். 4 மாணவர்கள்னால் அர்பாத்து துல்லாபின். ஸோ ஆனால் இங்கே பெண்பாலை பற்றி பேசும்போது அந்த ஹம்சுவோடு நின்றுச்சு பாருங்கள், அர்பாவோட நின்றுச்சு பாருங்கள், தூவை காணோம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நம்ம நார்மலாக பெண்பாலை குறிக்கிறதுக்கு தான், பெண்பாலை சொல்லும்போது தான் அந்த மருபுத்தாவையே பயன்படுத்துவோம். ஆனால் எண்ணிக்கையில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. தெரியுதா? 4 மாணவர்கள்னு சொல்லும்போது அர்பாத்து துல்லாபின்னு சொல்லுவோம். ஆனால் அதே 4 மாணவிகள் அப்படின்னு சொல்லும்போது அர்பஉ தாலிபாத்தின் அப்படின்னு சொல்லணும். தெரியுதா? இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது ரொம்ப மைன்யூட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். பட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களாம்மா? ஸோ பாருங்கள், இதுதான் ரொம்ப மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ். சரியா? சல்மா என்ன சொல்கிறாங்க? நாம் ஆமாம், ஃபி ஃபசிலினா ஹம்சு தாலிபாத்தின் மினசீனி வ அர்பஉ தாலிபாத்தின் மினல் யாபானி. ஆமாம், என்னுடைய வகுப்பறையில் தான் இருக்கிறாங்க 5 மாணவிகள் சீனாவிலிருந்தும், இன்னும் 4 மாணவிகள் ஜப்பானில் இருந்தோம். வ சமானி தாலிபாத்தின், இன்னும் இது என்னது, 8 மாணவிகள் மின் இந்தோனேசியா அப்படின்னா இந்தோனேஷியாவிலிருந்து. ரைட்டா? புரியுதா? அதாவது சாமானிய தூ அப்படின்னா என்ன, 8ன்னு படித்தோம். அந்த தூவை எடுத்துடணும் எல்லாத்துலேருந்து. இப்போ அந்த தூவை நாம் எடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு 1 2 3 தெரியும். நம்ம சலாசத்து, அர்பாத்து, ஹம்சத்துன் அப்படின்னு படித்தோம். கரெக்டாக? இப்போ அந்த
தூவை எடுத்துடணும். பெண்பாலில் நீங்கள் பற்றி பேசும்போது அதை அப்போ என்ன செய்யணும், அந்த தூவை நாம் நீக்கிடணும். ரைட்டா? ஓகே, அதுதான் இங்கே மெயின் மேட்டர்ஸ். ஸோ கரெக்டாக கவனித்து உன்னிப்பாக பாருங்கம்மா. சரியா? அடுத்து லைலா என்ன கேட்குறாங்க பாருங்கள். வஃபி ஃபஸ்லினா, இன்னும் உன்னுடைய வகுப்பறையில் சலாசு துல்லாபின் அப்படின்னா என்ன, 3 மாணவிகள் மினல் ஹிந்தி இருக்கிறாங்களா? அதாவது இந்தியாவிலிருந்து இன்னும் 3 மாணவிகள் உன் வகுப்பறையில் தான் இருக்கிறாங்களா? அப்புறம் சித்து, சித்துனா 6, ரைட்டா? சித்து தாலிபாத்தின் மினல் ஃபிலிப்பைனி சபு அப்படின்னா என்ன, சபு அத்துன் அப்படின்னா என்னது, 7, ஆமாவா? அப்போ சபு அப்படின்னா பெண்பாலுக்கு பயன்படுத்துறதுனால தூ போயிருச்சு. சபு தாலிபாத்தின் மினல் குவைத்தி. ரைட்டா? என்ன கேட்குறா இப்போ லைலா அடுத்து, இன்னும் இந்தியாவிலிருந்து வந்த அந்த 3 மாணவிகள் மற்றும் 6 மாணவிகள், பிலிப்பைனிலிருந்து வந்த 6 மாணவிகள், இன்னும் குவைத்திலிருந்து வந்த 7 மாணவிகள் உன்னுடைய வகுப்பறையில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சல்மா என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், அதாவது புதுசாக அந்த வந்ததுன்னு சொல்கிறது சல்மா சொல்லிவிட்டு லைலா இன்னும் அவங்களாம் உங்கள் கிளாஸில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா லைலா? இப்போ அடுத்து சல்மா லைலாவை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க பாருங்கள். கம் உஹ்தன் லக்கி யா லைலா, உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்க லைலாவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லைலா என்ன பதில் சொல்கிறாங்க. லீ சலாசத்துன்னு போடுவோம். பெண் ஆண்களாக இருந்தால் அந்த தூவை எடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி அதுக்கு நம்ம ரஃபுக்கு கொடுத்துருவோம். சரியா? லீ சலாசு அஹவாத்தின், என்ன சொல்கிறா லைலா, எனக்கு 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். ரைட்டா? 3 சகோதரிகள். மற்றபடி தர்கீப்லாம் சேம் தான். இந்த நம்பர்ஸும் நீங்கள் பெண்பாலுக்கே பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அந்த 3லேருந்து 10 வரைக்கும் முதாஃபா தான் பயன்படுத்தணும். ஆனால் அந்த தூவை மட்டும் நீங்கள் நீக்கிடணும். ரைட்டா? எப்போது நம்ம இது வரைக்கும் படித்தது பெண்பால் இஸ்மனாக தான் தூ இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தூவை போடணும்னு பார்த்துருப்போம். ஆனால் அந்த எண்ணிக்கையில் மட்டும் அப்படியே மாற்றமாக வரும். சரியா? ஸோ கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சல்மா என்ன கேட்குறாங்க பாருங்கள். வக்கம் இன்னும், அஹன் இன்னும் உனக்கு எத்தனை லக்கி சகோதரர்கள் இருக்கிறாங்க, இன்னும் உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சகோதரர்களை பற்றி கேட்கும்போது அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க பாருங்கள். லீ ஹம்சத்து இஹ்வத்தின், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 சகோதரன் சொல்லும்போது ஹம்சத்து வந்துருச்சு. ரைட்டா? ஆண்கள், அதாவது எண்ணிக்கையில் ஆண்களை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அப்போ அந்த எண்ணிக்கையில் இருக்கிற தூ வரணும். பெண்களை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அந்த எண்ணிக்கையோடு அந்த தூ இருக்கக்கூடாது. ரைட்டா? அடுத்து பாருங்கள், சல்மா என்ன கேட்குறாங்க. சல்மா என்ன சொல்கிறாங்க. லக்கி, அதாவது சல்மா உனக்கு சலாசு இஹ்வாத்தின் வ ஹம்சத்து இஹ்வத்தின், உனக்கும் 3 சகோதரிகளும் இன்னும் 5 சகோதரர்கள் தானே, உனக்கும் தானே அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சல்மா பேசுகிறாங்க. லைலா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. வக்கம் அஹன் வ உஹ்தன் லக்கி. சரிங்களா? சரி, உனக்கு எத்தனை சகோதரர்கள், இன்னும் உனக்கு எத்தனை சகோதரிகள். சரிங்களா? சல்மா தான் லைலாவை கேட்டாங்க. இப்போ லைலா சல்மாவை கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு எத்தனை சகோதரர், அப்புறம் உனக்கு இன்னும் எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சல்மா என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். லீ அர்பாத்து இஹ்வத்தின் வ அர்பாஉ அஹவாத்தின், எனக்கு 4 சகோதரர்களும் இன்னும் 4 சகோதரிகளும் இருக்கிறார்கள். சகோதரன் சொல்லும்போது அந்த அருபா ஒரே வார்த்தை தான், ஒரே எண்ணிக்கை தான். சகோதரர்களும் 4 தான், சகோதரிகளும் 4 தான். ஆனால் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க, சகோதரர்களை பேசும்போது அருபாத்து இஹ்வத்தின் அப்படின்னும், சகோதரிகளை சொல்லும்போது அருபாஉ அஹவாத்தின் அப்படின்னும் பேசியிருக்காங்க. தெரியுதா? சகோதரிகளுக்கு தூ இல்லை, சகோதரர்களுக்கு தூ இருக்குது. ஓகேவா? இதை ரொம்ப கவனமாக
நினைவில் வச்சுக்கோங்கம்மா. லாஸ்ட் இப்போ லைலா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். லீ ஜமீலத்துன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. என்னவா, சரியா, எனக்கு என்னவா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்ல போகிறாங்க. சரிங்களா. இஸ்முஹா, அவளுடைய பெயர். ஹதீஜத்து, அவளோட பேர் என்ன, ஹதீஜா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா. ஜமீலுன்னு சொல்ல, ஜமீலத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ பெண் ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவளோட பேர் ஹதீஜா. இங்கே லீ ஜமீலத்து, லீங்கிறது ஜாரு மஜ்ரூர், ஷிபு ஜும்லா, ஹபர் முகத்தம். ஜமீலத்து அப்படிங்கிறது தான், ஜமீலத்துன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅக்கர். சரிங்களா. இன்னும் அடுத்த ஒரு சென்டென்ஸு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இஸ்முஹா, அவளுடைய பெயர். இஸ்மு அப்படிங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹாங்கிறது முதாஃப் இலைஹி, ஹதீஜத்து அப்படிங்கிறது ஹபர். அடுத்து ஒரு சென்டென்ஸ் கூடவே வருது பாருங்கள். லஹா, இன்னும் அவளுக்கு, சமானியத்து இஹுவத்தின் வ சமானி அஹவாத்தின், ரெண்டுமே 5 தான். 5 சகோதரிகள் 5 சகோதரர்கள். ஆனால் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றதான் இங்கே பார்க்கணும். லஹா, இன்னும் அவளுக்கு, சமானியத்து இஹுவத்தின், 5 சகோதரர்கள், வ சமானி அஹவாத்தின், 5 சகோதரிகள். ரெண்டுமே சகோதரிகளை பற்றி தான் பேசுது, ஆனால் சமானியத்து அப்படின்னு வந்திருக்குது. சரியா. ஓகே, ரைட்டு. ஸோ இதுதான் ஒரு எண்ணிக்கையை பெண்பாலுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே தனியாக செப்பரேட்டாக காமிச்சிருக்கிறாங்க. முதல் பாடத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண் பாலுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஆண்கள், அது ஜம்மு முதக்கர் சாலிம் அப்படின்னா என்ன, ஆண்பாலுக்கான பன்மைக்கு எப்படி அதை பயன்படுத்துறது எண்ணிக்கை அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. இந்த பாடத்தில் முழுக்க ஜம்மு முஅன்னஸ் சாலிம், பெண்பால் மேஸ்குலின் ஃபெமினைன் சவுண்டுக்கு எப்படி இந்த, அதாவது ஜம்மு ஃபெமினைன் சவுண்டுக்கு, பன்மையான ஃபெமினைன் சவுண்டுக்கு எப்படி இந்த எண்ணிக்கையை பயன்படுத்துறது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தம்ரீனு, அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஜஸ்ட்டு அந்த தம்ரீனை ஃபஸ்ட்டு 1, 2 தம்ரீனை மட்டும் நம்ம இன்ஷால்லா இன்றைக்கி பார்த்துடலாம். அடுத்தடுத்த தம்ரீனை நெக்ஸ்ட்டு வீக்கில் நம்ம பார்க்கலாம். சரிங்களாம்மா. ஸோ தம்ரீன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் தமாரீனோ, ஃபஸ்ட்டு தம்ரீனு இக்கிற வக்துப். ஓகேவா. சேம் அதே மாதிரி தான், எப்படி ஆண்களுக்கு கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சலாசு தாலிபாத்தின், 3 மாணவிகள். அர்பஉ தாலிபாத்தின், 4 மாணவிகள். சரிங்களா. ஹம்சு தாலிபாத்தின், 5 மாணவிகள். அதாவது இங்கே வந்து தூ வரலை, இந்த மருபூத்தா போட்டு வர்ற தூ அந்த எண்ணிக்கையில் வரலை. சித்து தாலிபாத்தின், 6 மாணவிகள். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள். சபுஉ தாலிபாத்தின், 7 மாணவிகள். சமானி தாலிபாத்தின், 8 மாணவிகள். திசுஉ தாலிபாத்தின், 9 மாணவிகள். அஷ்ரு தாலிபாத்தின், 10 மாணவிகள். சரியாம்மா. ஓகே. ஸோ இப்போது ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா. ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றும் கிடையாது, அதை நம்ம செகண்ட் எக்ஸசைஸு ஜஸ்ட் அதை வாசிக்க போகிறோம், அவ்வளோதான். இதுலேயும் அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஜஸ்ட்டு நம்ம வாசிக்க போகிறோம். ரீட் அண்ட் ரைட், எழுது வாசி. பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபி பைத்துனா, எங்களுடைய வீட்டில். சலாசு குரஃபின், இப்போ பாருங்கள் குருஃபத்தின் அப்படின்னு தானே எழுதுவோம். இப்போது ஃபி பைத்துனா அப்படிங்கிறது எங்களுடைய வீட்டில், இது ஜாரு மஜ்ரூர், ஷிபுஹு ஜும்லா, ஹபர், இது முடிஞ்சிருச்சு. இப்போ சலாசுங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப். குரஃபின் அப்படிங்கிறது குர்ஃபத்துனுடைய பன்மை, குரஃபின். ரைட்டா. சலாசு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா குர்ஃபத்துன் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலான இஸ்மு, அதனுடைய ஜம்மு பன்மை குரஃபுன் அப்படின்னு பார்த்தோமா. இது வந்து முதாஃப் இலைஹியாக பயன்படுத்துறதுனால இங்கே குரஃபின் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. புரியுதா என்ன பண்ணியிருக்காங்கண்டு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதாவது பெண்பால் இஸ்முக்கு அந்த எண்ணிக்கையும் பெண்பாலாக மாறிடுது. கவனிக்கிறீங்களா. சலாசத்துன்னு போடலை. ஏன்னா நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணுற இந்த இஸ்மு வந்து பெண்பாலான இஸ்மு. ஸோ அதனால் எண்ணிக்கையையும் பெண்பாலான வடிவத்துக்கு மாற்றிருக்கிறாங்க. பெண்பாலாக இருந்தால் சலாசு, அர்பஉ, ஹம்சு அப்படின்னு தானே யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதையும் மாற்றிருக்கிறாங்க. சரியாம்மா. தெரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபில் ஜாமியத்தி
அஷ்ரு ஹாஃபிலாத்தின். சரிங்களா, பல்கலைக்கழகத்தில் 10 பேருந்துகள் இருக்கிறது. ஹாஃபிலத்துன் அப்படின்னா பேருந்து, பஸ்ஸு. சரியா? ஸோ நம்ம அந்த எண்ணிக்கைக்கு அப்புறம் யூஸ் பண்ண போகிற அந்த வார்த்தை இஸ்மை வந்து பெண்பாலா ஆண்பாலா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணிக்கையை பயன்படுத்த போகிறோம். சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு 3வது சென்டென்ஸு. ஃபி ஹாதிஹில் மதுரசதி, இந்த மதரசாவில் சமானி முதர்ரிசாத்தின். சமானி முதர்ரிசாத்தின். சமானியத்து அப்படின்னா 8, அதே பெண்பாலுக்குனா சமானி. அப்போ 8 ஆசிரியைகள் இருக்கிறார்கள். இந்த மதரசாவில் 8 ஆசிரியைகள் இருக்கிறார்கள். சரியா? ஃபி ஹாதிஹில் மதுரசதி, ஃபீங்கிறது ஜாரு, ஹாதிங்கிறது மஜ்ரூரு, அல் மதுரசதி அப்படிங்கிறது பதில். இது வந்து ஹபர் வந்து முன்னாடி வந்துருச்சு. சமானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஆஹர், முதர்ரிசாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்பாசுன் லஹு சபஉ பனாத்தின். சரிங்களா, அப்பாஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சபஉ பனாத்தின் அப்படின்னா 7 பெண் பிள்ளைகள், 7 மகள்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ அந்த எண்ணிக்கைக்கு அப்புறம் பயன்படுத்துகிற இஸ்மு தான் நம்ம வந்து கவனிக்கணும். அதை வச்சு தான் ஆண்பாலுக்கு பயன்படுத்துகிற எண்ணிக்கையை போடுறதா இல்லை பெண்பாலுக்கு பயன்படுத்துகிற எண்ணிக்கையை போடுறதா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. அப்பாசுன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா, லஹு சபஉ பனாத்தின் அப்படிங்கிறது ஃபுல்லாகவுமே ஹபரு தான். இங்கே ஹபரே ஒரு ஜும்லாவாக வந்திருக்கு, ஜும்லா இஸ்மியாவாக தான் வந்திருக்கு. ஆனால் ஹபர் முன்னாடியும் முபுத்ததா பின்னாடியும் வந்திருக்கு. லஹு அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா, ஹபர் முகத்தம். சபு அப்படிங்கிறது முபுத்ததா முஆஹர், பனாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ரைட்டாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபி பைத்துனா, ஃபி பைத்துனா எங்களுடைய வீட்டில், திஸ்உ தஜ்ஜாஜாத்தின். அந்த அதாவது 2வது ஜாக்கு ஷத்து இருக்கணும், அந்த ஷத்து இல்லை, போட்டுக்கோங்க. தஜ்ஜாஜாத்துன் அப்படின்னா என்னது? கோழி. கரெக்டா? எங்களுடைய வீட்டில் 9 கோழிகள் இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா தஜ்ஜாஜத்துன் அப்படிங்கிறது தான் கோழி, அது வந்து ஒரு பெண்பால் இஸ்மு, அதனுடைய ஜம்மு பன்மையும் பெண்பாலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எண்ணிக்கையை பெண்பாலுக்கு பயன்படுத்துகிற எண்ணிக்கையான திசுவும் கொடுத்துருக்காங்க, திசு அத்துன்னு கொடுக்காம. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்கள். ஃபில் ஜாமியத்தி ஹம்சு குல்லியாத்தின். சரிங்களா? அதாவது அதாவது பல்கலைக்கழகத்தில், யூனிவர்சிட்டியில் 5 டிபார்ட்மெண்ட்கள் இருக்கிறது, 5 பிரிவுகள் இருக்கிறது. சரிங்களா? குல்லியத்துன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டு, பிரிவு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே வந்து பெண்பாலான இஸ்மு தான். ஸோ அதை பயன்படுத்தி பேசியிருக்கிறதுனால தான் பயன்படுத்தியிருக்கிற இஸ்மு வந்து பெண்பாலாக இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபில் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனையில். அஷ்ரு, நீங்கள் வந்து இன்னொன்று கவனிக்கணும். ஆண்பாலுக்கு 10 நாம் சொல்லும்போது அஷரத்து அப்படின்னு சொல்லுவோம், ஷீனுக்கு மேலே ஃபத்ஹா இருக்கும். ஆனால் இங்கே பெண்பாலுக்கு பயன்படுத்தும் போது அஷ்ருன்னு இருக்குது. கடைசியில் உள்ள தாவும் மருபுத்தாவும் போயிடுச்சு, ஷீனுக்கு மேலே சுக்குன் வந்துருச்சு, அதையும் நோட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஃபில் முஸ்தஷ்ஃபா அஷ்ரு தொபீபாத்தின் வ அர்பாஉ முமர்ரிதாத்தின். சரிங்களா? மருத்துவமனையில் 10 டாக்டர்ஸ், பெண் டாக்டர்ஸ் 10 மருத்துவர்களும் இன்னும் 4 நர்ஸுகளும், செவிலியர்களும் இருக்கிறார்கள். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாலிதுன், நெக்ஸ்ட்டு வார்த்தை, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ஹாலிதுன் லஹு சலாசத்து அபுனாஇன் வ அர்பாஉ பனாத்தின். அதாவது ஹாலித் இருக்கிறாங்களே அவங்களுக்கு 3 மகன்களும் இன்னும் 4 மகள்களும் இருக்கிறார்கள். ஸோ அந்த மகன்கள்னு சொல்லும்போது சலாசத்து தா வந்திருக்கு, அருபுத்தா வந்திருக்கு. ஆனால் அருபாஉ அப்படி 4 மகள்கள்னு சொல்லும்போது அங்கே அருபாத்தூன்னு யூஸ் பண்ணல, அருபாவுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பின்னாடி சொல்லியிருக்கிற இஸ்மு வந்து பெண்பாலான இஸ்மு. புரியுதா? ஓகே. இப்போ 9வது சென்டென்ஸ் பாருங்கள். லி ஹம்சத்து இஹ்வத்தின் வ சித்து.
அகவாத்தின் எனக்கு 5 சகோதரர்களும் இன்னும் 6 சகோதரிகளும் இருக்கிறார்கள். சரியா? ஸோ சகோதரர்கள் அப்படிங்கிற இஸ்மை பயன்படுத்தும் போது ஹம்சத்து இஹ்வத்தின்னு பயன்படுத்தியிருக்காங்க. வசித்து அஹவாத்தின் அப்படிங்கும்போது அந்த சகோதரிகளை பற்றி சொல்லும்போது பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கையான சித்துன்னு பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேஜில் அந்த எக்ஸசைஸோடைய அந்த தம்பரினுடைய கண்டினியூஷனே இருக்குது. இன்னொரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபி ஹாதல் கிதாபு அஷரத்து துரூசின். சரியா? இந்த புத்தகத்தில் 10 பாடங்கள் இருக்கிறது. ஸோ தர்சுன் அப்படிங்கிறது தான் பாடம், அது வந்து ஒரு ஆண்பாலான இஸ்மு தான். அப்போ துரூஸ் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான ஜம்மு பன்மை தான். அதனால தான் அதுக்கு சொல்லும்போது அந்த எண்ணிக்கையை பெண்பாலுக்கு பயன்படுத்துறது அல்லாமல் ஆண்பாலுக்கு பயன்படுத்துறதான அஷரத்து, ஆண்பாலுக்கு பயன்படுத்துகிறதா தான் நம்ம வந்து இந்த மர்பூத்தா சேப்போ அதை தான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். லனா எங்களுக்கு அர்பாத்து அமாமின் வ ஹம்சு அம்மாத்தின். சரியா? எங்களுக்கு 4 பெரியப்பாக்களும் இன்னும் 5 பெரியம்மாக்களும் இருக்கிறார்கள். சரியா? புரியுதுங்களாம்மா? பெரியப்பான்னு பயன்படுத்தும் போது அர்பாத்து வந்திருக்கு, அதே பெண்பால் ஜம்மு இஸ்மு பயன்படுத்தும் போது ஹம்சுன்னு பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டா? புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபி பலதி ஹம்சு ஜாமியாத்தின். ரைட்டா? அதாவது ஃபி பலதி எங்களுடைய ஊரில், ஹம்சு 5 ஜாமியாத்தின் பல்கலைக்கழகம் இருக்கிறது, யூனிவர்சிட்டி. எங்கள் ஊரில் 5 யூனிவர்சிட்டி இருக்குது. ஃபி பலதி ஜாரு மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர். அந்த பலதி வந்து முதாஃப் முதாஃப் இலைஹி, அந்த ஹபர் வந்து முக்கத்தமாக இருக்குது. ஹம்சு அதுதான் முபத்ததா, முஅக்கர், ஜாமியாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? தர்கீப்லாம் நல்லா இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் மனப்பாடம் ஆகிருக்கணும். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஃபி ஹாதத் தர்சி இந்த பாடத்தில் சமானி 8 கலிமாத்தின் ஜதீதத்தின் 8 புதிய வார்த்தைகள் இருக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபீங்கிறது ஜாரு, ஹாதாங்கிறது மஜ்ரூரு, அத்தர்சிங்கிறது தான் பதில். பதில் வந்து ஹாதா எப்படி இருக்கோ அதே போல் தான் பதில் இருக்கணும். ஸோ அது மஜ்ரூருங்கிறதுனால இதுவும் மஜ்ரூராக இருக்குது. இது ஜாரு மஜ்ரூரு ஷிபு ஜும்லா ஹபர் முகத்தம். சமானி அப்படிங்கிறது வந்து முபத்ததா வஹுவ முதா, கலிமாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. அப்போ ஜதீதத்தின் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது, கலிமாத்தினுக்கு நாத்தா வந்திருக்குது. சரிங்களா? அதனால தான் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் சென்டென்ஸு. இந்தி என்னிடத்தில் சலாசு மஜல்லாத்தின். மஜல்லாத்துன் அப்படின்னா என்னென்னா இதழ்கள், அதாவது பத்திரிக்கை. இந்த மாத இதழ், வார இதழ்லாம் வரும் பார்த்தீங்களா, பத்திரிக்கை. நியூஸ் பேப்பர் கிடையாது, பத்திரிக்கை. சரிங்களா? ஓகே. நியூஸ் பேப்பருக்கு அஹ்பாருன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பத்திரிக்கை ஃபார்மில் வரும்ல, அதுலேயும் நியூஸஸ் இருக்கும். ஆனால் வார இதழ், மாத இதழ், இந்த புக்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரியான இதுக்கு தான் வந்து மஜல்லாத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்தி சலாசு மஜல்லாத்தின் என்னிடத்தில் சலாசு அப்படின்னா எத்தனை, சலாசத்துன் அப்படின்னா 3. அப்போ இது பெண்பாலுக்கு பயன்படுத்தும் போது அந்த தூவை நீக்கிடணும், சலாசு. ரைட்டா? இந்தி என்னிடத்தில் 3 வார இதழ்கள் இருக்கிறது, இல்லைன்னா 3 பத்திரிகைகள் இருக்கிறது. ரைட்டா? இந்தி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர் ஷிபு ஜும்லா ஹபர், ஹபர் முக்கத்தம். சலாசு அப்படிங்கிறது முதாஃபு வஹுவ, இது முபத்ததா வஹுவ முதாஃப். மஜல்லாத்தின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ஸோ இதுதான் வந்து இந்த தம்ரீன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வாக்கியத்தில் பெண்பாலோடைய இஸ்மை நீங்கள் பயன்படுத்தும் போது அப்போ எண்ணிக்கையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரீகால் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இதோட இந்த செஷனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த தம்ரீனை இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் நாம்
கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? தம்ப்ரீன் வந்து அடுத்தடுத்து ஒரு 3-4 தம்ப்ரீன் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்த செஷனில். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அல்லாஹுக்காக கொஞ்சம் அதை சலிப்பு தட்டாமல் பாருங்கள். நான் இடையில சொல்ல சின்ன கான்செப்ட்ஸை நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நானுமே உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு மொத்தமாக இது பண்ணி இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி விடுறேம்மா. சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.